தசமபாகம் ஏன் வலியுறுத்தக்கூடாது? அது புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே தேவன் அதை வலியுறுத்தவும் இல்லை. பல போதகர்கள் இப்படி தசமபாகத்தை கண்டிப்பா வலியுறுத்துவதனால ஜனங்கள் இருதயத்திலே ஒரு விதமான ஆயை உண்டாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, பணம் கொடுத்துட்டா போதும், மற்ற விஷயங்களை யாராவது பாத்துக்குவாங்க. ஏன்னு சொன்னா போதகர்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. எங்களுக்கு பணம் அனுப்பிச்சு கொடுங்க, உங்களுக்கு பதிலாக நாங்க ஊழியம் பண்றோம், உங்களுக்கு பதிலா நாங்க ஊழியத்துல ஓடுறோம், உங்களுக்கு பதிலா நாங்க முழங்கால நிக்கிறோம். இப்படியெல்லாம் இவர்கள் சொல்லுகிறபடியினாலே ஜனங்களுடைய ஒரு மென்டாலிட்டி எப்படி பழைய ஏற்பாட்டிலே எல்லா ஜனங்களும் பணத்தை கொண்டு போய் ஆசாரியர்கள் கரத்துல அங்க கொடுத்துட்டாங்க. ஆசாரியர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிச்சு இவர்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அது போல இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு குரூப் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கிறாங்க, நம்ம பணத்தை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மற்றதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, பணம் கொடுக்கறதோட என்னோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆஸ்வாசத்துக்கு வந்துடுறாங்க.